டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஆண்டு முடிந்து, இன்னொரு ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது, வருகின்ற ஆண்டை புத்தாண்டு என்றுதான் நாங்கள் அழைத்துக் கொள்வது வழக்கம். அது தமிழ் மொழியில் மட்டுமல்ல, அனைத்து மொழிகளிலும் அந்த சொல்லைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். காரணம், ஏதாவது புதிய விடயங்களை நாங்கள் அந்த ஆண்டிலே சாதித்துக் கொள்ள வேண்டும். அல்லது கடந்த ஆண்டுகளிலே இழந்தவற்றை புதிய ஆண்டுகளிலே சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கு பின்னாலே இருக்கின்ற பொருள். இந்த அடிப்படையில் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே கால் வைக்கின்ற பொழுது, கடந்த ஆண்டிலே நாம் எதை சாதித்திருக்கிறோம், நாம் சாதிக்க வேண்டுமென்று எண்ணியதில் எவற்றை எங்களால் அடைந்து கொள்ள முடியவில்லை, இது பற்றி ஒரு பகுப்பாய்வை செய்து கொள்ளுகின்றவர்கள் யாரோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்களாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பட்டிமண்டபம் ஒரு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. 2024இல் ஈழத்தமிழர்கள் பெற்றவை அதிகமா, இழந்தவை அதிகமா என்று ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பிலே 6 பேர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு மேடைகளிலே பேசி அனுபவமும் ஆற்றலும் உள்ளவர்கள். இதிலே 3 பேர் வருகிற தை மாதம் மலேசியாவிலே நடைபெறுகின்ற போட்டி நிகழ்விலே கூட கலந்து கொள்வதற்கு இருக்கின்றார்கள். முதலிலே ஒவ்வொருவருக்கும் 6 நிமிடங்கள் மட்டுமே கொடுக்கப்படும். அதற்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலை தெரிவித்துக் கொண்டு, பெற்றவை அதிகம் என்பதை இந்த அணியினர்களும், இல்லை இழந்தவைதான் அதிகம் என்பதை இந்த அணியினர்களும் பேச இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் பேச்சுக்காக அழைக்கின்ற பொழுதே அவர்களை அறிமுகம் செய்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் 2024இல் ஈழத்தமிழர்கள் பெற்றவை அதிகமானது என்ற அணியினுடைய தொடக்க பேச்சாளர் ஆசிரியர் மதுஜனன் அவர்கள் தன்னுடைய வாதத்தினை ஆரம்பிப்பார். ஜென்னினுவை கந்தன் பதம் பணிந்து சங்கம் வளர்த்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட கெங்கள் தமிழ், வெல்லும் வெல்லும் ஒரு நாள் வெல்லும், சொல்லும் சொல்லும் நல்ல பதில் சொல்லும் தமிழெண்ணை பதம் பணிந்து, இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, ஜெந்தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் தொலைக்காட்சியூடாக பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வந்தனங்கள். புதிய ஆண்டு பிறக்கையிலே ஒரு அருமையான தலைப்பிலே விவாதிக்க காத்திருக்கின்றோம். 2024இல் ஈழத்தமிழர்கள் பெற்றவை அதிகமா, இழந்தவை அதிகமா என்கின்ற ஒரு தலைப்பிலே விவாதிக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அறிமுக பேச்சாளராக இந்த பட்டிமன்ற அரங்கிலே கலந்து கொள்கின்ற நான் 2024இல் நாம் பெற்றவை அதிகம் என்கின்ற ஒரு தலைப்பிலே விவாதிக்க காத்திருக்கின்றேன். என்னை தொடர்ந்து அணியரும் எதிர்த்த அணியரும் விவாதிக்க காத்திருக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டு ஒரு வருடமாவது கழிந்து செல்கின்ற பொழுது புது வருடம் பிறப்பது ஒரு கால ஓட்டத்திலே ஒரு சகஜமான விடயமாக காணப்படுகின்றது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் வலுவன்று, அது இயல்பாகவே நடக்கின்ற ஒன்று. 2024 ஈழத்தவர்களுடைய வாழ்விலே பல்வேறு மாற்றங்களை உண்டு பண்ணி இருக்கின்றது. அரசியல் ரீதியாக மாறியிருக்கின்றோம், பொருளாதார ரீதியாக மாறியிருக்கின்றோம், எண்ணங்கள் ரீதியாக மாறியிருக்கின்றோம், சிந்தனை வாயிலாக பழமை பலது உடைக்கப்பட்டிருக்கின்றது. 2024 எங்களுடைய சாதனைகள் என்று பார்க்கின்ற பொழுது சம்பந்தம் இல்லாதவர்களும் சும்மா இருந்தவர்களும் அரசியலே இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாராளுமன்ற கலாச்சாரத்திலே புதியதோர் யுகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 3-4 மாதங்களிலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாறலாம் என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் மக்களுக்கு எது தேவை என்கின்ற 30-40 வருடங்களாக ஏமாற்றிய கட்சிகள் எல்லாம் தோல்வியடைந்திருக்கின்றது. புதிய பாராளுமன்ற கலாச்சாரம் உருவாக்கி இருக்கின்றது. இது 2024 நாங்கள் பெற்ற வெற்றி. 6000 அரசியல்வாதிகள் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கின்றார்கள். அதிலும் தமிழ் பல்வேறு அரசியல்வாதிகள், பொய் கூறிய அரசியல்வாதிகள் எல்லாம் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
ஒதுங்கி இருக்கின்றார்கள். இது 2024 நாங்கள் பெற்ற வெற்றியாக காணப்படுகின்றது. இது அரசியல் ரீதியாக நாங்கள் பெற்ற வெற்றி. அடுத்து பாருங்கள், நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரியத்திலே எங்களுக்கு கல்வியில் முன்னேறினால்தான் சமுதாயத்தில் முன்னேற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை மாற்றியமைக்கப்பட்டு விளையாட்டிலும் நம்மவர்கள் சாதித்திருக்கின்றார்கள். விளையாட்டிலும் தங்களுடைய அடையாளத்தை சர்வதேச ரீதியாக வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் 2024 ஈழத்தமிழர்கள் பெற்றது அதிகமாக காணப்படுகின்றது. உதாரணமாக 19 வயதிற்குட்பட்ட இலங்கை அணியிலே குகதாஸ் மாதுளன் என்கின்ற யாழ்ப்பாணத்து மெலிங்க அணியிலே இடம்பெற்றிருக்கின்றார். நியூட்டன் என்கின்ற இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் 19 வயதுக்குட்பட்ட இலங்கை ஆசிய அணியிலே பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அது நம்மவர்கள் அடைந்த வெற்றியாக காணப்படுகிறது. தந்தை மகனுக்காற்றும் உதவி அவை முந்தியிருப்ப செயல் என்று வள்ளுவனார் சொன்ன குரலிலே அந்த தந்தைகள் அந்த இருவரையும் இலங்கை கிரிக்கெட் அணியிலே பார்த்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அது நம்மவர்கள் கண்ட வெற்றியாக காணப்படுகின்றது. அடுத்தது, இலங்கை கிரிக்கெட் அணியின் 17 வயது அணியிலே அபினாஷ் என்கின்ற சிறுவனால் அணியிலே இடம்பெற முடிகின்றது என்று சொல்லி சொன்னால் அது ஈழத்தவர்கள் கண்ட வெற்றியாக காணப்படுகின்றது. அடுத்தது, விஸ்வநாத் ஆனந்தையும் பிரக்ஞானந்தாவையும் பார்த்து செஸ்ஸிலே வியந்த நாங்கள் யாழ் கொக்குவிலிந்து கல்லூரி மாணவியான கஜீனா தர்சன் என்கின்ற 7 வயது சிறுமி செஸ்ஸிலே சாதித்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அது ஈழத்தவர்கள் பெற்ற வெற்றியாக காணப்படுகின்றது. இதன் மூலம் எங்களுடைய சமுதாயத்திலே விளையாட்டின் மூலமாகவும் எம்மவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற எங்களுடைய சிந்தனையை எங்களுடைய சமுதாயத்திலே விதைத்திருக்கின்றார்கள் இந்த 2024. அடுத்தது, பளுதூக்கலிலே சமுதாய ரீதியாக அடக்கப்பட்ட புசாந்தன் என்கின்ற இளைஞர் சர்வதேச பதக்கம் என்று ஒன்றை பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அது ஈழத்தமிழர்கள் விளையாட்டு ரீதியாக பெற்ற வெற்றியாக காணப்படுகின்றது. எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்திலே மூட நம்பிக்கைகளை நம்பி வாழ்வது பிற கலாச்சார சிந்தனைகளை ஏற்க மறுப்பது எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கின்ற மூட நம்பிக்கைகள் பல 2024 தகர்த்தொழியப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் 2024 நாங்கள் இழந்தவையை விட பெற்றவை அதிகமாக காணப்படுகின்றது. புதிய அரசியல் மாற்றத்தால் வெளிவடக்கிலே காணி விடுதலை இடம்பெற்றிருக்கின்றது. புதிய சிந்தனை ஓட்டத்திலே நகரத்தை நோக்கி நகர்ந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய சொந்த நிலப்பரப்பிலே குடியேற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை 2024 நம்மவர்கள் மத்தியிலே பிறந்து இருக்கின்றது என்று சொன்னால் 2024 எங்களுக்கு இழந்தவையை விட பெற்றவையைத்தான் அதிகமாக தந்திருக்கின்றது. எங்களுடைய கலாச்சார ரீதியாக பன்மைத்துவ கலாச்சார பண்பாட்டை ஏற்க முனைந்திருக்கின்றோம். முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு பின்னால் திரிந்த நாங்கள் சம உடைமை பொருளாதார கொள்கை என்கின்ற கொள்கையை எங்களுடைய பெரும்பான்மையினம் ஏற்றிருக்கின்ற பொழுது அதை நோக்கியும் நாங்கள் கண் செலுத்தி இருக்கின்றோம் என்று சொன்னால் 2024 இழந்தவையை விட பெற்றவைதான் அதிகம். 2025 மென்மேலும் நிறைய பண்பாடு கலாச்சாரங்களை பெற்று அரசியல் பொருளாதார சமூக ரீதியாக உயர்ந்த மக்களாக ஈழத்தமிழர்கள் வாழ்வார்கள் என்று கூறி ஓடையிலே ஜென் சாம்பல் ஓடும் போதும் ஒன்றமிழே சலசலத்து ஓட வேண்டும், பாடையிலே நான் படுத்துறங்கும் போதும் பைந்தமிழின் தமிழோசை கேட்க வேண்டும், சாவிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும், ஜென் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சம உடைமை பொருளாதாரம் மற்றும் பன்மைத்துவ கலாச்சாரம் என்ற வகையிலே 2024 அதிகமாக பெற்றிருக்கிறது. அரசியல் ரீதியாக புதிய முகங்களுடைய வருகை பெறப்பட்டது. அதே நேரத்தில் பழைய முகங்களுடைய செல்கையும் பெற்றவையாகத்தான் அவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விளையாட்டுத்துறைகளுடைய சாதனைகளை இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய கருத்துக்களை உரிய வகையிலே கையாண்டு அதற்குரிய பதில் கொடுக்க வேண்டியது இந்த அணியினருடைய பொறுப்பு. ஆகவே 2024 நாம் பெற்றவைகளை விட இழந்தவைதான் அதிகம் என்ற அணியினுடைய அறிமுக பேச்சாளர் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீட மாணவி அபிராமி அவர்கள். நடுவருள்ளிட்டு அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான தமிழ் வணக்கங்கள். 2024
ஈழத்தமிழர்கள் அடைந்தவை அதிகமா இழந்தவை அதிகமா என்றால் நிச்சயமாக இழந்தவைகள் தான் அதிகம். அந்த இழப்பிலிருந்து நாங்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், எப்படியெல்லாம் நாங்கள் மீண்டிருக்கின்றோம் என்பதை வைத்துக் கொண்டுதான் ஒரு புது ஆண்டுக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். ஆக இழந்தவைகள் அதிகம், அவற்றிலிருந்து நாங்கள் எவற்றை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு பீனிக்ஸ் பறவை எழுவதைப் போல நாங்கள் எழுந்திருக்கின்றோம். அந்த படிப்பினை தான் எம்மை நடத்த போகின்றது என்பதை குறித்து நாங்கள் பேச வந்திருக்கின்றோம். இத்தனை நாட்களாக அரசியல் என்றால் ஒரு சாக்கடை, அரசியல் என்றால் ஒரு இருட்டறை, அரசியல் என்றால் அந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று என்று நாங்கள் எண்ணி இருந்த ஒரு எண்ணத்தினை நாங்கள் இழந்த காரணத்தினால்தான், அந்த இழப்புத்தான் அரசியல் என்பது ஒரு தனி மனித உரிமை என்று நாங்கள் உணரச் செய்திருக்கின்றது. ஆக அரசியல் குறித்த அறியாமையை நாங்கள் இழந்தமையினால்தான் நாங்கள் அரசியல் குறித்த தெளிவினை பெற்றிருக்கின்றோம் என்று நாங்கள் கூறுகின்றோம். அது மட்டுமில்லாமல் சிலப்பதிகாரத்திலே கூறுவார்கள் அல்லவா, அந்த 3 மைய கருத்துக்கள். அரசியல் பிழைத்தோட்குகரம் குற்றுவனாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஓழ்வினை இருந்து வந்தோற்றும் என்று 3 கருத்துக்கள் கூறுவார்கள். அந்த 3 கருத்திலே முதலாவது கருத்தையும் 3வது கருத்தையும் இந்த 2024ஆம் ஆண்டு மிகச் சிறப்பாக நமக்கு சம்மட்டியால் அடித்ததைப் போல உணர்த்தி இருக்கின்றது. காரணம், எங்களுடைய அறியாமையை நாங்கள் இழந்ததால் பலவற்றை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஏட்டினை பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மறைந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற பாரதியாருடைய பாடலை போல பெண் அடிமைத்தனத்தினை நாங்கள் இழந்தபடியினால்தான் இன்று பாராளுமன்றத்திலே ஒரு மலையக பெண் ஒருத்தி தன்னுடைய அங்கீகாரத்தை, தனக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றார். மலையக மக்கள் என்பவர்கள் இதுவரைக்குமே அவர்களுக்கான அடிப்படை உரிமை கிடைக்காதவர்களாக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட ஒரு பெண் ஒரு தைரியமாக முன்னே வந்திருக்கின்றாள் என்றால் அந்த பெண்ணடிமை தனத்தினை நாங்கள் 2024 இழந்திருக்கின்றோம் என்று கூறக்கூடிய அதே வேளை எங்களுடைய எதிர் வீட்டு பெண்ணோ அல்லது பக்கத்து வீட்டு பெண்ணோ நன்றாக வந்தால் தட்டி கொடுக்கின்ற நாங்கள் தான், எங்களுடைய யாழ்ப்பாணத்து சமூகம் தான். என்னுடைய வீட்டில் இருந்து ஒரு பெண் வந்தால் அவளுடைய நடத்தையை, அவளுடைய ஒரு தரத்தினை பரிசோதிக்க கூடியவர்களாக அல்லது வலைத்தள பக்கங்களிலே தங்கம் தகரம் என்று சொல்லி தேவையில்லாமல் பெண்களை வசைப்பாடக்கூடிய ஒரு ஈன புத்தியினை நாங்கள் பெற்றிருக்கின்றோமோ, அந்த ஒரு எப்படி சொல்வது, ஒரு தமிழனுக்கான ஒரு நல்ல அடையாளத்தினை நாங்கள் இழந்து விட்டோமா, ஒரு ஆண்மகனுக்கான சிறந்த தன்மையினை நாங்கள் 2024 இழந்து விட்டோமா என்கின்ற கேள்வியை கூட எனக்கு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. தமிழர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள், தமிழர்கள் என்றால் இப்படி ஒற்றுமையோடு இருப்பார்கள், தமிழர்கள் என்றால் உணர்வோடு இருப்பார்கள், இன உணர்வோடு இருப்பார்கள் என்கின்ற உண்மையினை நாங்கள் இந்த 2024 பிற இனத்தவர்களுக்கு வெளிப்படுத்த தவறி இருக்கின்றோம். எங்களுடைய உணர்வினை வெளிப்படுத்த இழந்திருக்கின்றோம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன. அவை நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஒற்றுமையினை நாங்கள் இந்த 2024 இழந்து விட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இழப்பு மிகச்சிறப்பான மாற்றத்தினை கொண்டு வந்து மீளவும் எங்களுடைய ஒற்றுமையினை நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த புத்தாண்டிலே நுழைய இருக்கின்றோம். மற்றும் இந்த 2024 புதிய பிரதமரின் வருகைக்கு பின்னால் இந்த எங்களுடைய 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். குழந்தைகளாக வாழ வேண்டும், குழந்தைகளுடைய அந்த குட்டி மூளைக்குள்ளேயே தேவையில்லாத விடயங்களை எல்லாம் பரப்புகின்றீர்கள், ஏன் தேவையில்லாமல் அவர்களை பொதி சுமக்க வைக்கின்றீர்கள்? இப்போது புலமை பரிசு பரீட்சை என்பது மாணவர்களுடைய பரீட்சை என்பதை விட அம்மாக்களுடைய பரீட்சை என்று மாறிவிட்டு எங்களுடைய யாழ்ப்பாண சமுதாயத்திற்கு, ஈழச் சமுதாயத்திற்கு புலமை பரிசில் இழக்கப்பட்டமை என்பது மிகப்பெரிய வரமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். குழந்தைகள் இனிமேலாவது குழந்தைகளாக வாழப் போகின்றார்கள் என்ற மகிழ்ச்சியும் இந்த இழத்தலினால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அபிராமி அவர்களே, இந்த மன்றிலே இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய தெளிவுபடுத்தல் உங்களிடமிருந்து தேவைப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் இந்த புதிய அரசாங்கம் வருகை தந்ததன் காரணத்தினால் இலஞ்சம் வாங்கும் வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். புலமை பரிசில் வாய்ப்பை இழந்து விட்டோம். இது ஈழத்தமிழர்களால் உண்மையாகவே இழக்கப்பட்டதா அல்லது பெறப்பட்டதா?
ஈழத்தமிழர்களால் பெறப்பட்டது. ஆனால் தமிழர்களிலே இருக்கக்கூடிய லஞ்சம் வாங்குபவர்களால் இழக்கப்பட்டதனால் மற்ற ஈழத்தமிழர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆக தவறினை செய்பவர்கள் இழந்ததால், ஈழத்தமிழர்களிலே தவறுகள் செய்பவர்கள் இழந்ததால் மற்றவர்களுக்கு அது நன்மையாக இருக்கிறது. ஆக ஒருவர் இழந்தது மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கின்றது. நன்றி. ஆக ஒட்டுமொத்தத்தில் 2024ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் பெற்றவைகள் இருக்கின்றன, நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் இழந்தவைகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. அந்த இழந்தவைகளை நாங்கள் எப்படி மிகச் சிறப்பாக பயன்படுத்தி எங்களுடைய 2025ற்குள் நுழைய போகின்றோம் என்பதுதான் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய சாதுரியமாக இருக்க போகின்றது. அந்த சாதுரியத்தை நாங்கள் மிகச் சிறப்பாக கையாளப் போகின்றோம். அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அபிராமி அவர்கள் அரசியல் தெளிவு ஒன்று இல்லாமல் இருந்தது, இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதனால் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மறைமுகமாக அவர் பேசியிருக்கின்றார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பாராளுமன்றத்திலே ஒரு பெண் பிரதிநிதித்துவம் அது அவருடைய பக்கத்துக்கு இழப்பாக, அதாவது இழக்கப்பட்டது மீண்டும் எடுக்கப்பட்டதாக இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். அதனை விட அவர் இங்கே பேசிய அந்த இளஞ்சம், மற்றது இந்த புலமை பரிசில் வாய்ப்புகள், இவை எல்லாம் உண்மையில் ஈழத்தமிழர்களின் உள்ளார்ந்த இழப்புகளா இல்லை அவை பெறுவனவர்களா என்பதை இந்த அணியினர்கள்தான் மிக தெளிவாக முன்வைக்க வேண்டும். அவை இந்த அடிப்படையில் அவருக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு 2024 ஈழத்தமிழர்கள் பெற்றவைதான் அதிகம் என்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர், நான் அவரை பார்க்கின்ற பொழுது நினைத்தேன் அவர் இழப்பு என்ற பக்கத்துக்குத்தான் பேசுவார். ஏனென்றால் ஒரு காப்புறுதி உத்தியோகத்தர், அவை இழப்பீட்டை பற்றித்தான் அவர் எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளுவார். இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு காரணம் கருதி அந்த பக்கத்துக்கு வந்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். காப்புறுதி உத்தியோகத்தர் பான நதீஸ் அவர்கள் தன்னுடைய வாதத்தினை வழங்குவார். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை இருகரம் பற்றியவனாக இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கின்ற பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு கூடிய இந்நேர வணக்கங்களை பதிவு செய்து கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு 2024ஆம் ஆண்டில் ஈழத்தமிழர்கள் பெற்றவை அதிகமா இழந்தவை அதிகமா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்திலே நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து. 2024ஆம் ஆண்டிற்கு முன்பு, அதற்கு முற்பட்ட காலத்திலே ஈழத்தமிழினம் ஒரு அரசியலிலே ஒதுக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு இனமாக இருந்திருக்கக்கூடிய காலத்திலே 2009ஆம் ஆண்டு பிற்பட்ட காலத்திலே எங்களை அடக்கி ஒடுக்கி எல்லாவற்றிற்கும் கைது செய்து எங்களுடைய குரல்களை நசுக்கி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு ஜனநாயக ரீதியிலும் சரி பணநாயக ரீதியிலும் சரி எங்களை அடிமைப்படுத்தி இருந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமைகள், அந்த தலைமைகளை அந்த மக்களே துரத்தி அடித்து ஜனநாயக ரீதியிலே துரத்தி அடித்து எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கின்றவை, அதிலும் 2024ஆம் ஆண்டிற்கு முற்பட்ட காலப்பகுதியிலே பெற்றவையை விட நாங்கள் 2024ஆம் ஆண்டில் பெற்றவை அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈழத்தமிழினம் கலையிலும் பண்பாட்டிலும் வீரத்திலும் விளையாட்டிலும் பல்வேறுபட்ட சாதனைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டிலே இந்த பட்டிமன்ற உலகிலே, ஈழத்தமிழினுடைய இந்த பட்டிமன்ற உலகிலே தங்களுடைய வாத திறமையினாலே
இந்த ஆண்டு மலேசியாவிலே நடக்கின்ற போட்டியிலே எதிரணியிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரும் மலேசியாவிலே நடைபெறுகின்ற அந்த விவாத போட்டியிலே கலந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் பெற்றவை அதிகமா இல்லை இழந்தவை அதிகமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றை சொன்னீர்கள், இவர் காப்புறுதித்துறையிலே வேலை செய்வதனால் இழப்பீட்டை பற்றி பேசுவாரோ என்று சொன்னீர்கள். இழப்பீடு என்பது ஒருவர் பெறுவதனால் அதுவும் பெற்றவையாகத்தான் இந்த மன்று கருத வேண்டுமே ஒழிய அதை இழந்ததாக நாங்கள் கருதிவிட முடியாது என்பதையும் நான் கருத்தாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். சாவகச்சேரி மண் வீரத்திலும் ஒற்றுமையிலும் தலை நிமிர்ந்த மண், பல்வேறுபட்ட ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு அளித்திருக்கக்கூடிய மண். அதேவேளை தங்களுக்கு ஒரு ஆபத்து வருகின்ற போது ஒற்றுமையாக நள்ளிரவு வேளையிலும் போராடி அந்த ஒற்றுமையை நிலைநாட்டி இருக்கக்கூடிய மண்ணிலே இருந்து இன்றைக்கு பழுதூக்கலிலே உலகத்தரத்திலே தன்னுடைய ஒரு பெயரை ஈழத்தமிழன் நிலைநாட்டி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த புஷாந்தன் என்கின்ற அந்த இளைஞன் தமிழினத்தினுடைய வீரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வீர விளையாட்டிலே உலகத்திலே தன்னுடைய சாதனை நிலைநாட்டி இருக்கிறான் என்று சொன்னால் அது நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கொடையாகத்தான் இருக்கிறது என்று அது இழந்ததாக நாங்கள் கருதிவிட முடியாது. ஆசிய விளையாட்டு போட்டியிலே வெற்று கால்களோடு இந்த முல்லைத்தீவு மண்ணிலே போராட்டங்களினாலும் பல்வேறுபட்ட அழிவுகளாலும் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கக்கூடிய அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு இளைஞன் ஆசிய மட்ட விளையாட்டு போட்டியிலே சப்பாத்துக்கள் எதுவும் இல்லாமல் வெற்று கால்களோடு அந்த மண்ணிலே ஓடி சாதனை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஈழத்தமிழன் எந்த நிலை இருந்தாலும் தன்னுடைய வெற்றிக்காக எந்த இடத்திலும் போராடுகின்ற குணம் படைத்தவன் என்பதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அல்லவா? அதுதான் வெற்றி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாரதியார் சொன்னார், 8 திக்கும் சென்று செல்வம் கலைகள் சேர்த்திருவீர் என்று சொன்னார்கள். அதே சொன்ன பாரதியினுடைய கருத்தை ஏற்று இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் பொருளாதாரத்திலும் நலிவடைந்திருக்கக்கூடிய எங்களுடைய சமூகத்திலே இருந்து பல்வேறுபட்ட எல்லா விட்டு கொடுப்புகளையும் விட்டுவிட்டு தங்கள் உறவுகள், சொந்தங்கள், பாசங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்நிய தேசத்திற்கு சென்று ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் சென்று பனியிலும் வெயிலிலும் அங்கு சென்று அந்த உழைத்து கொண்டு அந்த வருவாயை தன்னுடைய உறவுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் எங்களுடைய புலம்பெயர் தேசங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பொருளாதாரத்திலே மீட்சி வர வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை நாங்கள் அங்கு அனுப்பியிருப்பது நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்பதையும் இந்த மன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லுகின்றேன். 2024 ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே இடம்பெயர்ந்து ஒரு அனாதைகளாக பல்வேறுபட்ட இடங்களிலே குடியமர முடியாமல் தங்களுடைய சொந்த இடங்களிலே குடியமர முடியாமல் இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இந்த கடந்த ஆண்டிலே தங்களுடைய சொந்த காணிகளிலே குடியமர்ந்திருக்கிறார்கள். அரசியல் கைதிகளாக சிறையிலே வாடிக்கொண்டிருந்தவர்கள் அதிகமானவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், குடும்பத்தோடு ஒற்றுமைப்பட்டிருக்கின்றார்கள். ஆக மொத்தத்திலே 2024 ஆண்டிற்கு முற்பட்ட காலப்பகுதியிலே நாங்கள் பெற்றுக்கொண்டவையை விட 2024 ஆண்டிலே நாங்கள் பெற்றவை அதிகமாக இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு ஜனநாயக ரீதியான அரசியல் ஆளுகை இருக்கின்ற நேரத்தில்தான் ஒரு இனம் தனக்கு உரியவற்றை உரிய முறைப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற சாரப்பட நதீஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கே தந்திருக்கின்றார்கள். முன்னைய காலங்களிலே ஒப்பிடுகின்ற பொழுது ஈழத்தமிழர்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன, அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அதிகார வர்க்கத்தோடு ஆட்சிப்பிடத்தில் இருந்தவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு ஜனநாயக ரீதியிலே கையாளக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை விளையாட்டு நிகழ்வுகளினுடைய சாதனைகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது என்பது அவருடைய வாதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இல்லை 2024 ஈழத்தமிழர்கள் பெற்றவையை விட இழந்தவைதான் அதிகம் என்று அவருடைய கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்க வருகிறார்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிட மாணவன் சித்திசார் அவர்கள். எல்லாம் வல்ல தாய் தமிழை முதல் கண் வணங்கி மகிழ்ந்து இந்த பட்டிமன்றத்தினுடைய அன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, என் தரப்பு சகோதர சகோதரிகளே, எதிர்த்தரப்பு சகோதரர்களே, டான் டிவி நேய நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்திற்கேற்ப அருமையான தலைப்பொன்றில் நாங்கள் இன்று சங்கமம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். 2024 ஈழத்தமிழர்கள் பெற்றவை அதிகமா இழந்தவை அதிகமா? அந்த வகையிலே இழந்தவை அதிகம் என்ற வகையிலே நாங்கள் 2023 ஒப்பிட்டு பார்க்கையில் 2024 நாங்கள் இழந்தவை தான் மிகுதியாக விஞ்சி காணப்படுகின்றன. 2024 நாங்கள் கண்ணீரையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் தான் அதிகம் பெற்றிருக்கின்றோமா என்பதை நான் எதிர்த்தரப்பு சகோதரர்களிடமும் அவையினரும் இங்கே நான் முன்வைக்கின்றேன். 2023 நடந்த போராட்டங்களை விட ஈழப்பரப்பிலே 2024 நடந்த போராட்டங்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம். ஆக இதில் எங்கேயா நாங்கள் பெற்றிருக்கின்றோம்? இழந்தவைகள் தானே அதிகம். அடுத்து 2023 ஆண்டிலே இருந்த சைவ பாடசாலைகள், ஈழத்தமிழ் பரப்பிலே இருந்த சைவ பாடசாலைகள் 2024 மூடப்பட்டிருக்கின்றன. அளவட்டியிலே சைவ வித்தியாசாலை ஒன்று மூடப்பட்டிருக்கின்றது. அந்த மூடப்பட்ட சைவ வித்தியாசாலை பாடசாலை மிருக வைத்தியசாலைக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றது. ஆக ஈழமண் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் இந்த ஈழத்தமிழ் பரப்பிலே இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற போது எப்படியா நாங்கள் கூசாமல் நாங்கள் பெற்றவைதான் அதிகம் என்று இங்கு வாதாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் எனக்கு தெரியாது. அடுத்து இந்த கிழக்கிலே பாருங்கள், எங்களுடைய வாழ்வாதாரம், ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற மேய்ச்சல் தரவை 2023 இருந்த மேய்ச்சல் தரவையை 2024 நாங்கள் தாரை வார்த்து விட்டு கொடுத்துவிட்டு நாங்கள் பெற்றவைதான் அதிகம் என்று இங்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த 2024 ஈழத்தமிழர்கள் அதிகமாக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இழந்து கொண்டுதான் நாங்கள் இருக்கின்றோம். பாருங்கள், எங்களுடைய எதிர்த்தரப்பினுடைய முதலாவது சகோதரர்கள் வந்து சொல்லியிருந்தார், பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழிகள். ஆம், நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். ஆனால் சகோதரர் அவர்களே, பழையவற்றை கழித்தல் தகுமா? அடுத்து அவர்கள் கூறியிருந்தார்கள், முதலாம் தரப்பு சகோதரர்கள் சரி, இரண்டாம் தரப்பு சகோதரர் சரி கூறியிருந்தார், விளையாட்டிலேயும் ஆக அரசியலில் மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே 2023 ஒப்பிட்டு நோக்கி இருக்கின்றார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டியிலே காலிலே சப்பாத்து இல்லாமல் 2024 ஒரு சிறுவன் சாதித்தான் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் அதை வரவேற்கின்றோம், மகிழ்கின்றோம். அதே வேளையில் அந்த 2023 அகில திருநாயகி என்று ஒரு பெண் ஈழத்திலே சாதித்தார். அதுவும் பேசு பொருளாகியது. ஆக 2023 விட நாங்கள் 2024 என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இழப்புகளைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்கள் கூறியிருந்தார்கள், அந்த கிரிக்கெட்டிலே ஈழத்தமிழர்களை அதிகம் உள்வாங்குகின்றார்கள் என்று. ஆக கிரிக்கெட் விளையாட்டில் மட்டும் உள்வாங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒட்டுமொத்தமாக மற்ற பெரு விளையாட்டுக்களை இங்கு ஒப்பிட்டு கூறுவது எந்த வகையில் சால பொருத்தமானது என்றது எனக்கு தெரியவில்லை. ஆக ஒரு விரலை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லாம் அப்படி என்று சொல்லிவிட முடியாது. கிரிக்கெட் விளையாட்டை போல ஏனைய விளையாட்டுகளில் வலைப்பந்து இருக்கின்றது, அதைவிட நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றது. அந்த விளையாட்டுகளில் 2023 விட 2024 நாங்கள் இழந்தவைகள் தான் அதிகம். அடுத்து வழிவடக்கிலே காணி விடுவிக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள். எத்தனை காணிகளை ஐயா விடுவித்தார்கள்? ஆக 1-2 காணிகளை விடுவித்தார்கள் என்று சொன்ன உடனேயே நாங்கள் இங்கு கபட நாடகம் ஆட முடியாது. காணி விடுவித்து விட்டார்கள் என்றால் ஏன் ஐயா இத்தனை போராட்டங்கள் எங்கள் ஈழப்பரப்பிலே இத்தனை போராட்டங்களே நடந்து கொண்டிருக்கின்றது? இன்றும் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தொலைத்து விட்டு தெரு தெருவாக போராடி கொண்டிருக்கின்றோம்.
2023 விட 2024 இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர்களுடைய தாய்மார்கள் எத்தனை பேர் இந்த வீதிகளிலே கண்ணீர் ததும்ப ததும்ப நிற்கின்றார்கள். ஆக நாங்கள் இதில் எங்கேயா பெற்றிருக்கின்றோம்? இழந்துதானே இருக்கின்றோம். இங்கே கூறியிருந்தார்கள் பன்மைத்துவ கலாச்சாரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று வரவேற்கின்றோம். ஆனால் பன்மைத்துவ கலாச்சாரம் என்று சொல்லிவிட்டு ஈழத்தமிழர்களுடைய பழந்தமிழ் கலாச்சாரத்தை மறந்து விட்டோமே, அதுதான் நாங்கள் ஆகப்பெற்ற அபத்தமாக என்று நான் கேட்கின்றேன். எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு மாட்டு வண்டியை அருங்காட்சியகத்திலே எங்கே ஒரு மூலையில் கொண்டு போய் காட்டும் அளவிற்கு நாங்கள் எங்களுடைய சந்ததி இன்று இருக்கின்றது என்றால் எத்த பெரிய அபத்தமாக இன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் அவையினர் அத்தனை பேரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக நான் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றோம். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் போல பலாலி சர்வதேச விமான நிலையம் எப்போது மாறுகின்றதோ அப்போதுதான் ஈழத்தமிழர்களுக்கு விடிவு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மிக அருமையாக தன்னுடைய எதிர்வாதத்தினை முன்வைத்திருக்கின்றார் திஷான் அவர்கள். அவருடைய ஒரு வலிதான வாதம், இந்த அணியினர்கள் வெறுமனே அரசியல், விளையாட்டு என்ற 2 விடயங்களையும் மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்லுவது எந்த அளவுக்கு நியாயமானது என்பது அவருடைய ஒரு வலிமையான கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு அப்பால் அவர் வைத்திருக்கக்கூடிய விடயங்கள், ஓரிரு காணிகளை விடுதலை செய்தமைக்காக நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்ல முடியுமா என்பது அவருடைய அடுத்த வாதமாக இருக்கின்றது. ஆகவே நிறைய போராட்டங்கள் இந்த காலத்தில் தான் நடைபெற்றிருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவை இவற்றுக்கு பின்னால் அவை இழக்கப்பட்டிருக்கின்றனவா அல்லது பெறப்பட்டுள்ளனவா என்பதை ஆழமாக ஆராய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அவை இப்பொழுது 2024 ஈழத்தமிழர்கள் பெற்றவைதான் அதிகம் என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் இவர்களுடைய வாதங்களுக்கான எதிர்கருத்துக்களை முன்வைத்து தன்னுடைய கருத்தையும் தர இருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தினுடைய இறுதி வருட மாணவன் தர்சிகனவர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தாய் தமிழிற்கும் அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 2024 ஈழத்தமிழர்கள் பெற்றவை அதிகமா இழந்தவை அதிகமா எனும் தலைப்பில் பெற்றவை அதிகமே என வாதாட முன்வந்துள்ளேன். முதலாவதாக எமது எதிரணியினர் அதிகமாக கூறிய விடயம், அரசியலிலும் விளையாட்டிலும் மட்டும்தான் பெற்றவையை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அதைவிட முக்கியமாக நாங்கள் பொருளாதாரத்தில் பலவற்றை ஈழத்தமிழர்கள் இந்த 2024 ஆண்டில் பெற்றுள்ளோம். பல்வேறுபட்ட இளைஞர்கள் தற்காலத்தில் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். எமது ஈழத்தமிழர்களது இருப்பை பேணிக் கொண்டிருப்பது வெளிநாட்டு எமது புலம்பெயர் உறவுகளின் பொருளாதார வளர்ச்சியே. இவ்வாறு சென்ற இளைஞர்களின் அந்த வெளிநாடுகளில் காணப்படும் பொருளாதார வளர்ச்சி இலங்கையினுடைய வளர்ச்சியிலும் பாரிய பங்காற்றுகின்றது. அதனால் இதன் மூலம் இலங்கையில் பல்வேறுபட்ட வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சிகளை, பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை ஈழத்தமிழர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எதிர்காலத்திலும் இச்சை காலத்திலும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்ப்போமாக இருந்தால் இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு 2024 ஆண்டில் பங்கு சந்தை அதிகரித்திருக்கிறது. 15,000 புள்ளிகள் அதிகரித்திருக்கின்றது. ஒரு சிறிய உதாரணம், எமது வீட்டில் கூட எமது தந்தை சில வருடங்களுக்கு முன்பே சில பங்குகளை வாங்கியிருந்தார். எமது அம்மா அடிக்கடி போய் அப்பாவிடம் கேட்பார், நீங்கள் பங்குகளை வாங்கினீர்களா, இப்பொழுது விலைகள் குறைந்து கொண்டு செல்கிறது, அவை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்பா சொல்லுவார், எல்லா பங்கையும் நான் முதலே வித்து விட்டேன், என்னிடம் இப்ப எந்த பங்குமே இல்லை, எனக்கு எந்த நட்டமும் இல்லை என்று. கடந்த கிழமை பார்த்தேன், அப்பா அம்மாவை ஜெயமிஞ்சவா என்று கூப்பிட்டு சொல்லுறார், எல்லா பங்கையும் உள்ளதை விட 2 மடங்கு விலை அதிகமாக விற்று விட்டேன் என்று சிரித்தபடி கூறினர். இந்த வெற்றி கூட 2024 நாம் பெற்றுக்கொண்டது தான். அது மட்டுமல்லாமல் பார்ப்போமாக இருந்தால்
2020 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் 2 மில்லியன் அளவான வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தருகிறார்கள். கடந்த காலங்களில் இல்லாத அளவு விட கூடுதலான அளவு வெளிநாட்டவர்கள் தற்பொழுது 2024 ஆண்டு இலங்கைக்கு வருகிறார்கள். இதன் மூலம் இலங்கையின் அந்நிய செலாவளிகள் அதிகரிக்கின்றன. இதன் மூலம் இலங்கையில் காணப்படுகின்ற பொருளாதார நஷ்டம் குறைவடையும். இதன் மூலம் ஈழத்தமிழர்களும் தான் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதைவிட இவ்வளவு காலமாக ஒவ்வொரு வருடமும் கூறி வந்து நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு விடயம் நிகழ்நிலை காப்பு சட்டம். நிகழ்நிலை காப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது 2024 ஆண்டு தான். எத்தனை பெண்களை பற்றி எவ்வளவு ஒருவர் இன்னொருவர் மீது அவதூறு பரப்புவதற்காக எந்த ஒரு தெரியாத சில ஐடிகளை பயன்படுத்தி தெரியாத முகப்புத்தக அக்கவுண்ட்களை பயன்படுத்தி எழுதி கொண்டிருப்பார்கள். இதன் மூலம் மற்றவர்களுக்கு எவ்வளவு மன ரீதியாகவும் உள ரீதியாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறானவர்களுக்கு எதிராக நாங்கள் முறையீடு செய்யலாம் என்ற ஒரு முக்கியமான சட்டம் 2024 ஆண்டு தான் பெற்றுள்ளோம். இதைவிட வேறு என்னையா நாங்கள் பெறப்போகின்றோம்? இதைவிட அடுத்தது பார்ப்போமாக இருந்தால் இந்த 2024 ஆண்டில் தான் ICC T20 வேர்ல்ட் கப்பில் இலங்கை மகளிர் அணியினர் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டார்கள். இது நாங்கள் பெற்றவை அல்லவா? இதைவிட இலங்கை வாழ் ஈழத் தமிழர்களில் அரைவாசி பேர் இலங்கை ஆண்கள் கிரிக்கெட் அணிக்கு சப்போர்ட் பண்ணினால் மிச்ச அரைவாசி பேர் இந்திய கிரிக்கெட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்னை போன்ற அரைவாசி பேர். அதில் இந்த வருஷம் 2024 ஆண்டு தான் இந்திய அணி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது. எங்கள் அரைவாசி பேருக்கும் இது பெற்றவைதான். அதைவிட முக்கியமான விடயத்தை பார்ப்போமாக இருந்தால் 2024 ஆண்டு அரசியலில் பெரியொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எதிரணியினர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை இழந்து விட்டோம். 2024 தமிழ் தேசியத்தால் என்ன பெற்றோம்? தமிழ் தேசியம் எனும் பெயரை பயன்படுத்தி தமிழர்கள் அனைவரையும் முட்டாள்களாக மாற்றி எங்களுடைய ஓட்டுக்களை வைத்து அவர்கள் டீல்களை மேற்கொள்வதும் பார் பெர்மிட்களை உருவாக்குவதும். மனதை தொட்டு சொல்லுங்கள், ஏனையின் வீதியில் கிளிநொச்சியில் எத்தனை பார்கள் காணப்படுகிறது? 2-3 தினங்களுக்கு முன்பு குடிபோதையில் ட்ரக்ஸ் செலுத்தி சென்ற ஒருவர் ஒரு குடும்பத்தை மோதி அந்த குடும்பத்தில் காணப்பட்ட 2 வயது குழந்தை இறந்து விட்டார். இதற்கெல்லாம் தொடக்கம் எங்கே இருக்கின்றது? நாங்கள் வழங்கிய தமிழ் தேசியம் என்று ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழ் தேசியம் சில குறிப்பிட்ட கட்சிகளுக்காக நாங்கள் ஓட்களை செலுத்துவதற்கான காரணம் 2009க்கு முன்னர் எங்களை ஆண்ட சிலர் கூறிய வாக்குறுதிக்காக. எங்களை ஆண்ட சிலர் உலகத்திலே எந்த ஒரு போராட்ட அமைப்பும் உலகத்திலே எந்த ஒரு போராட்ட அமைப்பிலே இல்லாத குடிப்போதை பழக்கமோ வேறு எந்த போதை வஸ்து பழக்கமோ இல்லாத ஒரே ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கூறியதற்காகத்தான் இவ்வளவு வருடமாக நாங்கள் இவர்களுக்கு வாக்குகளை அள்ளி கொண்டிருந்தோம். ஆனால் இவர்கள் சென்று பார் பெர்மிட்களை வாங்கி எங்களது இளைஞர்களையும் இவ்வாறு குடியிற்கு அடிமையாக்கி அதன் மூலம் ஏற்படும் இந்த விபத்துக்களை எல்லாம் யார் காரணமாக போகிறார்கள்? நாங்கள் தமிழ் தேசியம் என்று பழமையான கட்சிகளுக்கு செலுத்தியதுதான். ஆகவே இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த ஆட்சி மாற்றம் உட்பட அனைத்துமே மிக பெரிய ஒரு எங்களுக்கான பெற்றுக் கொடுப்பாகத்தான் இருக்க போறதே தவிர இழந்தது எதுவுமே அல்ல. ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய விடயம், 2 விடயங்களை நீங்கள் இங்கே வலியுறுத்தி இருக்கிறீர்கள். ஒன்று, 2024 ஈழத்தமிழர்கள் பொருளாதார ரீதியாக வலுவடைந்திருக்கிறார்கள். முக்கியமாக நிறைய இளைஞர்கள் வெளிநாடு சென்றது அதற்கு ஒரு காரணம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். 2வது, பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி, வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 3 விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த 3ம் பெரும்பாலும் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து தரப்பினர்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ இதற்குள்ளே ஈழத்தமிழர்கள் எப்படி பிரத்யேகமாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக நடுவர்களே, முதலாவது விடயம் 2009 ஆண்டு நடந்த இவ்வளவு பெரிய போரிற்கு பின்னர் இந்த குறுகிய காலப்பகுதியில் தமிழர்களுடைய இந்த மீளெழுச்சிக்கு முதலாவது காரணம் இலங்கையிலிருந்து முன்னைய காலங்களிலே வெளிநாடு சென்று அங்கு ஒரு பொருளாதாரத்தை சிரத்தை பேணிய எமது வெளிநாட்டு உறவுகள் தான்.
வெளிநாட்டு உறவுகளின் இந்த உதவிகள் இல்லாமல் இலங்கையில் குறிப்பாக முல்லைத்தீவு வந்தால் தெரியும், முன்னைய காலங்களில் குடிசைகளாக காணப்பட்ட கட்டிடங்கள் கூட தற்காலத்தில் மிகப்பெரிய கட்டிடங்களாக மாறி இருக்கின்றன. அவர்களது உதவியினால் தான் அது சாத்தியமாக முடிந்தது. எனவே இன்றைய காலத்தில் செல்லும் அந்த இளைஞர்கள் கூட எதிர்காலத்திலும் தற்போதைய இலங்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, இலங்கைக்கு பொருளாதார ரீதியில் உதவுவார்கள். அடுத்த விடயம், வெளிநாட்டவர்களின் இலங்கை வருகை எவ்வாறு ஈழத்தமிழர்களுக்கு உதவப் போகுது என்றால், வெளிநாட்டவர்களின் இலங்கை வருகை இல்லாமல் இலங்கையின் டொலர் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றத்தால் பாதிக்கப்பட்டது பெரும்பான்மை இனம் மட்டுமல்ல, நாங்களும் தான் பெட்ரோலுக்கு ரோட்டில் நின்றோம், கேஸுக்கு ரோட்டில் நின்றோம். ஆகவே வெளிநாட்டவர்களின் வருகை, டொலர்களின் வருகை வெறுமனே பெரும்பான்மை இனத்துக்கு மட்டும் போய் சேராது. பொருட்களின் விலை குறைப்பு அனைத்துமே இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தான் சென்றடையும். அதன் மூலம் ஈழத்தமிழர்கள், ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி வாழ்வதற்குரிய அடிப்படை தேவை பொருட்களின் விலை குறைவு. ஆகவே இவ்வாறான விலை குறைவுக்கு வெளிநாட்டு உலர்கள் இலங்கைக்கு வருவது அத்தியாவசியமானது. அது நடைபெறும். இதன் மூலம் இலங்கையில் வாழும் ஈழத்தமிழர்களும் நன்மை பெறுவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நடுவர்களே. ஆகவே இந்த 2024ஆம் ஆண்டில் நாம் பலவற்றை பெற்றிருக்கின்றோம். போராட்டம் செய்வதற்கான உரிமையை கூட பெற்றிருக்கின்றோம். அதுதான் உண்மை. என வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையில் மிக அருமையாக தன்னுடைய அணி சார்ந்தும் எதிரணியினர்களால் முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்களுக்கான பதில் கருத்துக்களையும் அவர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அவை நாங்கள் நிறைவிலே அவற்றை பகுப்பாய்வு செய்து பார்க்க முடியும். 2024இல் முல்லைத்தீவு பிரதேசங்களிலே பல கட்டிடங்கள் எழுந்திருக்கின்றன. அதற்கு முன்னர் வெளிநாடுகளுக்கு சென்ற நம்மவர்களுடைய ஒத்துழைப்பு அதிலே ஒரு வளர்ச்சியை தந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அவை அதற்கு மேலே நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. 2024இல் ஈழத்தமிழர்கள் பெற்றவையை விட இழந்தவைதான் அதிகம் என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் வடக்கு மாகாணத்தினுடைய உணவு தர பரிசோதகர் ஹரிஹரன் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி, நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் நேய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பிறக்கவிருக்கக்கூடிய புத்தாண்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நான் தலைப்பிற்குள்ளே நுழைகிறேன். நடுவரவர்களே, இன்றைக்கு இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவரவர்களே, இந்த 2024 தான். இந்த 2024 ஈழத் தமிழர்கள் அடைந்தது அதிகமாக இருக்கிறதா, இழந்தது அதிகமாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அன்பு நண்பன் தர்சிகன் வந்து பேசினார். அப்பா பங்கை விற்றார், நாங்களெல்லாம் பங்கை விற்று கொண்டிருக்கிறோம் என்றார். பங்கை மாத்திரம் ஈழத்தமிழர்கள் விற்கவில்லை, சங்கையும் சேர்த்துத்தான் விற்றார். இன்றைக்கு தமிழர்களிடம் இருக்கக்கூடிய தமிழன் என்கின்ற ஒரு உணர்ச்சியை தமிழர்கள் விட்டுவிட்டு இருக்கிறார்கள். உறவை இழந்தோம், உடைமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா என்ற கேள்வி இருந்தது. ஆம், நாங்கள் உணர்வை இழப்போம் என்று தமிழர்கள் தங்களை நிரூபித்து இருக்கிறார்கள். எம் தமிழ் மக்கள் உணர்வில்லா கற்கள் என்றா நினைத்தாய் கூறடா, செந்தமிழ் ஈழம் சிறுத்தைகளை தன் சேகளாகின்ற நாடடா என்றார். இன்றைக்கு சிறுத்தைகளை எங்கேயாவது காண முடிகிறதா? நாங்கள் எங்கள் உணர்வுகளை இழந்து விட்டு நிற்கிறோம். தமிழர்கள், தமிழனிடத்தில் தமிழன் என்ற ஒரு உணர்வு இருக்கும் வரை அவனை யாரும் அழிக்க முடியாது என்பதை 30 ஆண்டுகளாக காட்டியிருந்தோம். ஆனால் 3 மாதங்களில் அவற்றையெல்லாம் இழந்துவிட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம். இவர்கள் கூறினார்களே பெற்றது என்று நாங்கள் கூறுகிறோம். இவர்கள் எதை பெற்றிருக்கிறார்கள்? 2024 பார் லைசன்ஸை அடுக்காக பெற்றிருக்கிறார்கள். கடல் வழியாக கஞ்சாவை இறக்குமதி செய்து பெற்றிருக்கிறார்கள். அதுவும் பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டவருக்காக வழங்கப்பட்டது என்று தானே சொல்லுகிறார்கள். இது கஞ்சா பார் லைசன்ஸ் ஏற்றுக்கொள்வோம். அதை அப்படி இருக்கும் பொழுது கடல் வழியாக கஞ்சாவை பெற்றவர்கள் இலவசமாக பல விகாரைகளை எங்கள் மண்ணிலே பெற்றிருக்கிறார்கள். தனியார் வங்கிகள், தனியார் பாடசாலைகள், தனியார் மருத்துவமனைகள் என்று எங்களை நாங்களே தனியாருக்கு விற்க பழகி இருக்கிறோம். தகாத குழந்தைகளை அதிகம் பெற்றவர்கள் திருமணமான பிறகு குழந்தைகள் பெறுவதை கூட முடியாமல் மாறிவிட்டார்கள். இப்படி குழந்தைகளை கூட பெற முடியாத தமிழன் 2024 என்னத்தை பெற்றான் என்பதுதான் இன்றைக்கு எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நிகழ்நிலை காப்பு சட்டம் வந்தது, பெற்றோம்.
பெற்றதால் பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று கூறினார்கள். நான் கூறுகிறேன், நிகழ்நிலை காப்பு சட்டம் வந்ததற்கு பிறகுதான் அரசியல் செய்வதற்கு கூட பெண்களை பாலியல் வக்கிரகத்துக்கு உள்ளாக்கினார்கள். பல அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் விளம்பரங்களுக்காக பெண்களை வைத்து அரசியல் செய்தார்கள் எனும் பொழுது, இன்றைக்கு அரசியல் செய்யக்கூடியவர்களே நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மதிக்காத போது அது பெற்று என்ன பெறாமல் இருந்து என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. தமிழ் தேசியத்தால் என்ன சாதித்தோம் என்று கூறினார்கள், கேட்டார்கள். தமிழ் தேசியவாதிகள் ஊழல் செய்தார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது தமிழ் தேசியம் பேசாத யாருமே ஊழல் செய்யவில்லையா என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் தமிழ் தேசியத்தை மாத்திரம் தான் பார்க்கிறீர்கள். இந்த மண்ணிலே அமைச்சர்களாக இருந்தவர்களும் தமிழ் தேசியத்திற்கு எதிராக காட்டியவர்களும் சிங்களவர்களுடைய வாக்குகளை பெற்று அமைச்சரை பெறவில்லை, பாராளுமன்றத்துக்கு பெறவில்லை. அவர்களும் ஈழத்தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் சென்றார்கள். அவர்களும் பார் லைசன்ஸ் கொடுத்தார்கள், அவர்களும் கப்பலிலே ஓடினார்கள், அவர்களும் கட்டிடங்கள் கட்டினார்கள். அதையெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு இல்லை. உங்களுடைய ஒரே குறிக்கோள் இந்த மண்ணிலே தமிழர்கள் என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை நாங்கள் அடியோடு அழிக்க வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் பெற்றது என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பொருளாதாரத்திலே பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் தனது காணாமல் போன பிள்ளைகளுக்காக வீதியிலே நிற்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். காணாமல் போன அப்பா எப்போவாவது வீடு வருவார் என்று பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தனது சிறைகளுக்கு சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டு வருவார்கள். எங்களுக்கு தேவையான நிலங்கள் கிடைத்துவிடும் என்று இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யார் குரல் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தான். அவர்கள் ஊழல்வாதிகளாகவே இருந்துவிட்டு போகட்டும். நீங்கள் கூறுவது போல் அவர்களை நிராகரித்தால் இன்றைக்கு நீங்கள் மாற்றத்திற்கானவர்கள் என்று காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்தார்களா? மாற்றத்திற்காக வந்தவர்கள் நாங்கள் இந்த போர்க்குற்ற விசாரணையை செய்வோம் என்றார்கள். வந்த ஒரு மாதத்திலேயே ஜெனீவாவிலே கூறுகிறார்கள், உள்ளக பொறிமுறை மாத்திரம் தான் செய்வோம், சர்வதேச விசாரணைக்கு இலங்கையை அனுமதியோம் என்று கூறியவர்கள் எங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்ற மூட நம்பிக்கையில் இருக்கும் வரை தமிழன் இழந்து கொண்டேதான் இருக்க போகிறான் என்பதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். கூறினார்கள் விளையாட்டிலே சாதித்தோம் என்று. 2023 அகில திருநாயகி அம்மா அந்த முல்லைத்தீவு மண்ணிலே இருந்து பாதணிகளுடன் ஓடினார், பாராட்டினோம். 2024 விதுசன் பாதணிகள் இல்லாமல் ஓடினார், அகில திருமதி அம்மாவை போல் பாதணிகள் இல்லாமல் ஓடினார். கடந்த வருடமும் எங்கள் பிள்ளைகளால் பாதணி இல்லாமல் ஓட முடிகிறது. இந்த வருடமும் பாதணி இல்லாமல் ஓடுவதைத்தான் நீங்கள் பெற்றது என்று கூறுகிறீர்களா? அதைத்தான் மார்த்தட்டுகிறீர்களா என்று நான் கேட்கிறேன். புலம்பெயர்ந்து செல்கிறோம், ஈழத்திற்கு உதவுகிறோம் என்றீர்கள். ஒரு சப்பாத்து வாங்கி கொடுக்க உதவ முடியாத புலம்பெயர் தமிழர்கள் இருந்தென்ன இல்லாமல் என்ன, இதுதான் நீங்கள் பெற்றதா என்று நாங்கள் கேட்கிறோம். பெருமையாக எங்களை கூறினீர்கள் அல்லவா, மலேசியாவிலே பட்டிமன்றம் செய்கிறோம் என்று. மலேசியாவிற்கு நாங்கள் ஒன்றும் சும்மா சென்று வரவில்லை ஐயா. மலேசியாவிற்கு பட்டிமன்றம் செல்கிறோம், எங்களுடைய லட்சங்களை கொடுத்து செல்கிறோம். யாராவது ஒருவர் ஈழத்தமிழர்கள் எங்களுடைய பிள்ளைகள் சாதிக்க போகிறார்கள். புசாந்தன் அண்ணா நாங்கள் பேட்டி எடுத்தோம், புசாந்தன் அண்ணாவிடம் ஒரு கேள்வி கேட்டோம், வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய சிந்தனை எதுவாக இருந்தது என்று அவர் கூறினார், வட்டிக்கு வாங்கிய கடன் தான் எனக்கு ஞாபகம் நின்றது, பதக்கங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை என்று. எங்களுடைய வீராவிராங்கனைகள் சர்வதேசம் எல்லாம் போகும் பொழுது உதவி புரியாத இந்த சமூகம் வாழ்த்துக்களை சமூக வளங்களிலே இடுவதற்கு முன்னிற்கிறார்கள் என்றால் இவர்களுடைய சிந்தனை உழைப்பது அல்ல. யூடியூபர்ஸுக்கு கோடி கோடியாக கொட்டி தங்களுடைய பெயர்களை கொடுப்பவர்களும், அண்டிமார்கள் வெளிநாட்டில் இருந்தே தேவையில்லாத அரசியல் ஆணிகளுக்கு கோடி கோடியாக கொட்டி எங்களுடைய தமிழர் அரசியலை கட்டுப்படுத்த நினைப்பதற்கும் செலவழிக்கக்கூடிய நீங்கள் இங்கிருந்து செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு ரூபாய் கூட செலவழிக்காத மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்றால் புலம்பெயர்ந்து செல்வதை விட இந்த நாட்டிலேயே கிடந்து விடுங்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே கூறிக்கொள்கிறோம். எனவே நான் கூறுவது எல்லாம், நீங்கள் பெற்றவைகள் என்று ஒரு மாயத்துக்குள் வந்துவிட்டீர்கள். மாற்றத்திற்கானது என்ற ஒரு மாயத்திற்குள் எப்படி வந்தீர்களோ அதேபோல் பெற்றதுதான் என்ற ஒரு மாயத்திற்குள் வந்துவிட்டீர்கள். பெற்றது என்று பெற்றவர்களையே விட்டுவிட்டு இந்த நிலத்தை விட்டு செல்வதைத்தான் பெற்றவை என்கிறீர்கள். நாங்கள் கூறுகிறோம், ஈழத்தமிழர்கள் பல தசாப்தங்களாக இழந்து கொண்டே இருக்கிறோம். இனியும் இழக்க எங்களிடம் ஒன்றுமே இல்லை, இருப்பவற்றையாவது பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இரு அணியினர்களுடைய பேச்சுக்களும் நிறைவடைந்திருக்கின்றன. உண்மையில் இந்த புதிய ஆண்டிலே ஒரு நல்ல சிந்திக்க வேண்டிய தலைப்பை தான் தெரிவு செய்திருக்கின்றோம். ஈழத்தமிழர்கள் பெற்றவை அதிகமா இல்லை இழந்தவை அதிகமா? முதலிலே பெற்றவை இழந்தவை எதை மையமாக கொண்டு பார்க்கப்பட வேண்டும் என்ற வரையறை தேவையாக இருப்பதனால் நாம் எதை பெறுகிறோமோ அல்லது எதை இழக்கிறோமோ அது எங்களுடைய வாழ்வியலை இருப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் மேம்படுத்தக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய வகையிலே எங்களுக்கு ஏதாவது கிடைத்திருந்தால் அவை பெறப்பட்டவை, அப்படி இருக்கக்கூடிய ஏதாவது நாங்கள் இழந்திருப்போமாக இருந்தால் அவை இழக்கப்பட்டவை. அவை இந்த அடிப்படையில்
நல்ல விடயங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை இந்த இடத்திலே நாங்கள் ஒரு இழப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் பதிவு செய்து கொண்டு, உண்மையில் 6 பேரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே மிக சிறப்பாக தங்களுடைய வாதத்தினை முன்வைத்திருந்தார்கள். முக்கியமாக இந்த அணியினர்கள் அரசியலிலே தொடங்கினார்கள். இங்கே அரசியல் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். எதிர்பாரா விதமாக குறுகிய காலத்துக்குள்ளும் அரசியலிலே வர முடியும் என்பதை சாதித்து காட்டினார்கள் என்பது. ஆனால் உள்ளவர்கள் சென்றார்கள், எதிர்பாராதவர்கள் உள்ளே வந்தார்கள் என்பதற்காக அது பெறப்பட்டவை அல்லது இழக்கப்பட்டவை என்று நாங்கள் சொல்வதற்கு வர முடியாது. ஆனால் ஒரு விடயத்தை அது தெளிவுபடுத்துகிறது. இந்த அரசியல்வாதிகளை அல்லது அரசியல் ஆட்சியாளர்களை காட்டிலும் எங்களுடைய மக்கள், அவர்களை தெரிவு செய்யக்கூடிய மக்கள் மிகவும் வலுவானவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்த ஆண்டாகத்தான் 2024வது ஆண்டை நாங்கள் பார்க்கிறோம். அவை ஒரு பக்கத்திலே இவர்கள் சொன்னது போல இழப்பு என்று எடுத்துக்கொண்டாலும், இன்னொரு பக்கத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் அடுத்த காலங்களில் அவர்கள் தங்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியம். ஆகவே இவர்கள் சொன்னார்கள், அரசியலையும் விளையாட்டையும் வைத்துக்கொண்டுதான் பார்க்கிறார்கள் என்று சொல்லி. இந்த அரசியல் என்பது தொடர்ச்சியாக பேசப்பட்ட காரணத்தினால் பல இடங்களிலே 2 பகுதியினர்களும் சமநிலைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய அரசியல் இதற்கு முன்னர் இருந்த அரசியல் காலங்களை விட வித்தியாசமானவை. ஏனென்றால் எதிர்பாராதவர்களை ஆட்சிப்படத்திலே கொண்டு வந்து இருத்திய வருடம் 2024வது ஆண்டு. ஆகவே ஒரு புதிய மாற்றம் வேண்டும் என்பதை தென்பகுதியை சார்ந்த மக்கள் மட்டுமல்ல, ஈழத்தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கை சார்ந்த மக்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் கடந்த காலங்களில் அவர்களுக்கு தேவையானது என்னவோ கிடைக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். அவை அந்த அடிப்படையில் ஒரு புதிய ஆட்சியினுடைய ஏற்றம் ஈழத்தமிழர்களுடைய மனங்களில் ஏதோ ஒன்றை பெற்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் முழுமையாக அது பெறப்பட்டிருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஹரீஸ் அவர்கள் அதனை மிக தெளிவாக காட்டியிருந்தார்கள். 2வது விடயம் பொருளாதாரம். உண்மையில் நீண்ட போராட்டங்களுக்கு பின்னரும் எதிர்பாராத இயற்கை அர்த்தங்களிலும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தேசத்து ஈழத்தவர்கள் எங்களுக்கு கை கொடுத்து உதவுகின்றமைதான். அதை யாரும் மறுப்பதற்கு இடமில்லை. ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மிக ஆழமாக ஒரு செய்தியை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். நீங்கள் தொடுவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். 24ஆம் ஆண்டிலே தான் கனடா போன்ற நாடுகளுக்கான விசா திறந்து விடப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் மிக இறுக்கமாக இருந்ததன் காரணத்தினால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர் யுவதிகள், ஏன் தொழில்நிலையில் இருக்கின்றவர்கள் கூட தங்களுடைய தொழிலை ரிசைன் பண்ணி போட்டு விட்டுட்டு அப்படியே போயிருக்கிறார்கள். இது பொருளாதார ரீதியில் 24ஆம் ஆண்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இங்கே இருப்பது எல்லாவற்றையும் அவர்கள் வித்து சுட்டுத்தான் போயிருக்கிறார்கள். இனிமேல் அது தாக்கத்தை தரலாம். ஆனால் வெளிப்படையாக நாங்கள் பல விடயங்களை பெற்றுவிட்டோம் என்று காட்சியை தந்தாலும் கூட அந்த நல்ல புலனுணர்வுகளுக்கு ஊடாக நாங்கள் இழக்கக்கூடாது ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்திலே எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு 10 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னர் 7 பேர் வந்தார்கள். இப்பொழுது 5 பேராக குறைக்கப்பட்டு விட்டது. காரணம், எங்கள் பிரதேசத்தவர்கள் பிற நாடுகளுக்கு சென்று எங்களுடைய சனத்தொகை குறைகின்ற காரணத்தினால் இது அடிபடுகிறது. அவை தமிழ் தேசியத்தை பற்றி 2 பேரும் பேசினீர்கள். அவை தமிழ் தேசியத்தினுடைய பின்னணியிலே இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இப்படியாக எங்களுடைய இளைஞர் யுவதிகள் தொடர்ச்சியாக எங்களுடைய மண்ணை விட்டு நகர்ந்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் இந்த மண்ணில் இருந்து எங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு அவற்றினுடைய இருப்பை யார் எதிர்காலத்தில் பார்க்க போகிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதற்கு முன்னர் சென்றவர்கள் ஆரோக்கியமானவர்களாகத்தான் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது படிக்கக்கூடியவர்கள் படிப்பை இடையில நிறுத்திவிட்டு செல்கிறார்கள்.
நல்ல தொழிலில் இருக்கின்றவர்கள் தொழிலை விடுத்து வேலை செய்யலாம் என்ற எண்ணத்திலே போகிறார்கள். அப்படி போனவர்களில் பாதி பேருக்கு மேலே அங்கே இருந்து திரும்பி வந்து விட்டார்கள். வந்தவர்களிலே பலர் படிப்பை தொடர முடியாமல் விட்டுட்டு போன வேலையிலே திருப்பி இணைய முடியாமல் கஷ்டமான ஒரு சூழலை எதிர்கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவை நிறைய விஷயத்தை பற்றி பேசினார்கள். அவை நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயம், ஈழத்தமிழர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு என்று. இது வெறும் வார்த்தைகளுக்காக சொல்லப்படுகிற விடயம் அல்ல. கலை, கலாச்சாரம், பண்பாடு, மற்றவர்களை தங்களுடையவர்களாக கணித்து உதவுகின்ற போக்கு, இவற்றுக்கு அப்பால் எதிர்கால சந்ததியினருக்கு எங்களுடைய நல்ல அம்சங்களை நிலைத்திருக்கக்கூடிய வகையிலே வழங்குவது, இவை அனைத்தும் தான் உண்மையான இருப்பு. அவை இந்த வட்டத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான விடயங்களை எங்களுடைய ஈழத்தமிழர்கள் 2024 பெற்றிருக்கிறார்களா என்று பார்த்தால், இவர்கள் பேசியதை போல பல விடயங்களை இழந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன இழந்து விட்டோம் என்று காட்டுவது போன்ற சில மாயை உண்மையில் நாங்கள் இழக்கவில்லை என்பதை காட்டுகிறது. அதே போல்தான் இங்காலையும். ஆகவே நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், 2024 இவர்கள் குறிப்பிட்டது போல சில விடயங்களை நாங்கள் செய்யலாம் அல்லது செய்ய முற்படலாம் என்பது போன்ற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றன. அவை அதனால் இதற்கு முன்னர் இருந்த பல இறுக்கமான நிலப்பாடுகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. அவை இதுவரை 24 அரை காலாண்டுக்கு பின்னர் அந்த மாற்றத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதனால் இவர்கள் சொன்ன விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே இருந்து புறந்தள்ளிவிட முடியாது. ஆனால் அவை முழுமையாக பெறப்பட்டவை கிடையாது. பெறப்பட்டவை என்றால் பெற்றவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இழக்கப்படாமல் அடுத்த சந்ததியினருக்கும் உரியதாக கடத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலைக்கு இன்னமும் அது வரவில்லை. இவர்கள் குறிப்பிட்டது போல சில விடயங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் இந்த இழப்பு 24 மட்டும் எங்களுக்கு கிடைத்ததில்லை. 24க்கு முதல் 2009க்கு முதல் 2009 இழந்ததை விட நாங்கள் பெரிதாக இழந்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த அடிப்படையில் நான் நேரம் கருதி பல விடயங்களை சொல்லலாம் போல இருந்தாலும் அவற்றை வரையறை செய்து கொண்டு 2 அணியினர்களும் மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக பல விடயங்களை இழந்து வருகிறோம் என்று இவர்கள் சொன்ன விடயங்கள் 24ஆம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. அதைவிட அதிகமாக இழந்ததாக நாங்கள் ஏதாவது காட்ட வேண்டும். அதேபோல் இவர்கள் சில விடயத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முடிவாக கொண்டு வர முடியாது என்ற காரணத்தினால் இந்த 2024ஆம் ஆண்டிலே ஈழத்தமிழர்கள் குறிப்பாக எங்களுடைய இருப்பு என்ற அடிப்படையிலே வெளிநாட்டு மோகம் என்ற ரீதியில் பல விடயங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்ற உண்மை இருக்கின்றது. ஆனால் அதற்கு அப்பாலே பெறுதலுக்குரிய வழிவகைகள் விடயங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த 2024ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் பெருகைக்குரிய விடயமாகவா அல்லது இழப்புக்குரிய விடயமாகவா இருந்திருக்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்து கொண்டு இன்னமும் திட்டமிடுவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஆண்டாகத்தான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இழப்புக்கள் என்பவற்றை விட எங்களுக்கு பெறுதலுக்குரிய விடயங்கள் அதிகமாக இருக்கின்றன என்ற ஒரு எண்ணத்தோடு நேர்கணியமாக செல்வோமாக இருந்தால் நாங்கள் இருப்போடு எங்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரங்களோடு தேசியத்தையும் கட்டிக்காக்க முடியும் என்பதைத்தான் இந்த இடத்திலே ஒரு தீர்ப்பாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.